வந்தனம் வந்தனமே வந்த சனங்கள் வந்தனம் வந்தனமே. வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவர்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்து சார்பாக நன்றி நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஒரு அரசனுடைய கதையை நீங்க கேட்கிறதுக்கு வாருங்கள். அரசரா? என்ன அரசர்? நம் நாட்டுக்காக பாடுபட்டு அரசர்களை பல அரசர்கள் இருந்தாலும் முக்கியமான அரசர் யாரென்றால் நம்மளையும் நம்மளுக்காக விவசாயிக்கு பாடுபட்ட நமது எடப்பாடி ஐயா அரசுடைய அரசை கேட்க அனைவரும் வாருங்கள். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. நம் ஊர் கூட்டத்தை கூட்டி மிக சிறப்பான இந்த கதையை நம்ம சொல்ல வேணும். இப்ப கதையா ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு கதைய சூப்பரா பண்ணணும். ஆமா, கதை பண்ணதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். ஜனங்கள் எல்லாம் அதோ வந்துட்டு இருக்கிறாங்க. கதை கேளு கதை கேளு கதை கேளு கதை கேளு மகாராஜா கதை கேளுடா. எப்பா, பாடல்கள் எல்லாம் நல்லாதான் இருந்து எதை பத்தி தான் இப்ப சொல்ல போற? புரட்சி தலைவர் நம் பொன்மன செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இதோ பாருங்க. ஆஹா, அடாடாடாடாடாடா. ஏ, இவங்களை சொல்லவா வேணும்? மக்களுக்கே இவரை பத்தி நல்லா தெரியுமே. எப்பா, அடுத்த தலைவரை நீ பார்க்கலையே. எங்கப்பா அந்த தலைவரை காமி பாப்போம். புரட்சி தலைவி பொன்மன செல்வி, உலகத்துக்கு அம்மா என்று சொன்னால் புரிய வேண்டிய அம்மா அவர்கள் இதோ. எப்பா, இவங்கள் செய்த சாதனைகள் கொஞ்சமா நஞ்சமா? மிக சிறப்பான இது. ஆமா, இப்ப எதை செய்ய சொல்ல போக? நம் ஏழைகளின் முடிய பாடுகளை தெரிந்தவர், மக்களோடு மக்களாக பிறந்தவர், நம்மளை இனி வழிகாட்டி செல்லும் தலைவரை பார்த்தாயா? இப்ப சொன்ன தலைவர் யாருப்பா? அவரை பார்க்கணும்னு எங்களுக்காக ஆவலாக இருக்கிறோம். இப்போது நம் தலைவர் புரட்சி தமிழர் நம் எடப்பாடி ஐயா அவர்கள் இதோ பாருங்க. மக்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவருடைய தலைப்பை சொல்வதற்கு எனக்கு கிடைத்திருக்கிறது பெரிய பாக்கியம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி என்கிற ஊர்ல பிறந்தவர் தான் நம் தலைவர். அது மட்டும் இல்லையப்பா, இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை மக்களுக்காகவே சாதனை செய்திருக்கிறார். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நம்மளை போன்ற ஏழைகள் பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு நம் மாணவர்கள் மருத்துவத்தை படிக்க வேண்டும், அதற்காக இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று 7.5% இடஒதுக்கீடு செய்து இன்றைக்கு நம் மாணவர்களையும் ஒரு டாக்டராக வழி கொண்டு வந்தவர் தான் நம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா, விதியும் மதியால் வெல்லலாம் என்ற அர்த்தத்துக்கு தான் நம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். எப்படி சொல்றீங்க இத ஐயா? சீனாவிலிருந்து கொரோனா, ஆனால் மக்கள் பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த கொரோனாவின் டயத்தில் 144 தடை உத்தரவு போட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களோடு மக்களாக ஒருவராக நின்று இன்றைக்கு நம் உயிரை காத்த தலைவர் தான் நம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க சொன்னது எல்லாருமே நல்ல பெருமையான ஒரு விஷயம் தான். விவசாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியணும்ல ஐயா? அதை நான் சொல்றேன். அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை நிறைவேற்றி காஞ்ச பூமியை விளைய வச்சாரு, குடிநீர் பஞ்சத்தை தீர்த்தாரு. இது மட்டுமா? இன்னைக்கு நம் தஞ்சாவூர் டெல்டா பகுதியை காப்பாற்றியது நம் தலைவர் தான். அது மட்டுமல்ல, இந்த நெல் விளைகிறதுக்கு காரணமும் ஐயா அவர்கள் தான். மிக சிறப்பாக இன்று நாடு செழிப்பாக இருப்பதற்கும் ஐயா தான் காரணம். இன்னும் விவசாயிகளுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார் தெரியுமா? கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிங்க வாங்கின 12,000 கோடி பயிர் கடன்களை நம்ம தலைவர் எடப்பாடி ஐயா தான் தள்ளுபடி செஞ்சாரு. அதே போல நகைக்கடன், மகளிர் சுய உதவி கடன்களையும் நம்ம ஐயா தான் தள்ளுபடி செஞ்சாரு. நம்மளை போன்ற ஏழை எளியவர்களுக்கு அம்மா கிளினிக் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். நம்ம மகப்பேறு நிதியுதவிய 12,000 இருந்து 18,000 உயர்த்தியதும் நம்ம ஐயா தான். அது மட்டுமா,
அம்மா ரோந்து வாகனம் ஃபேம் இந்தியா திட்டம் மூலம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொண்டு வந்தது கூட நம்ம ஐயா தான். அது மட்டும் இல்லாமல் உழவன் செயலியை கொண்டு வந்ததும் நம்ம ஐயா தான். அது மட்டுமா, தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் 70,000 மரக்கன்றுகளை வைத்து பசுமையாக்கினார். மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. இவ்வளவு சாதனை படைத்த நம்ம தலைவர் தான் 2026 நமக்கெல்லாம் முதலமைச்சராக வர வேண்டும். அனைவரும் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா ஆமா ஆமா. மிக அருமையா நம்ம நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் மிக அருமையா கண்டுகளிச்ச அனைவர்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை குச்சி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.